வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத் சட்டவிரோத தொழிலாளர்களை குறிவைத்து நடத்தப்படும் நடவடிக்கைகளால் பெருமளவிலான கைதுகள் மற்றும் நாடு கடத்தல்கள். சட்டத்தை மீறுபவர்களை கைது செய்வதற்கும் விதிமுறைகளை அமுல்படுத்துவதற்கும் அதன் தொடர்ச்சியான பாதுகாப்பு முயற்சிகளின் ஒரு பகுதியாக பொதுக்குடியிருப்பு விவகார புலனாய்வுத்துறை பல்வேறு ஆளுநர்களின் அதன் தீவிர ஆய்வு பிரச்சாரங்களை தொடர்ந்திருக்கின்றது. மனித வளத்துக்கான பொது ஆணையம், குவைத் நகராட்சி மற்றும் குவைத் தீயணைப்பு படை ஆகியவற்றுடன் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கைகள் குறிப்பாக சுவைக் தொழில்துறை, அம்காரா மற்றும் நயாயெம் ஸ்கிராப் போன்ற தொழில்துறை பகுதிகளை குறிவைத்திருக்கின்றன. மே 11 முதல் மே 18 வரை இந்த பிரச்சாரங்களின் மூலம் குடியிருப்பு மற்றும் தொழிலாளர் சட்டங்களை மீறியதற்காக 823 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த ஆய்வுகள் பல இணங்காத தளங்கள் மற்றும் வசதிகளை உள்ளடக்கியிருக்கின்றது. மேலும் மனித வளத்துக்கான பொது ஆணையத்தின் தங்குமிட மையங்களுடன் இணைந்து மீறுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. கூடுதலாக அதே காலகட்டத்தில் நாடு கடத்தல் மற்றும் தடுப்பு காவல் விவகாரத்துறையுடன் ஒருங்கிணைந்து தேவையான அனைத்து சட்ட நடைமுறைகளையும் முடித்த பின்னர் 1084 மீறும் நபர்களை நாட்டிலிருந்து நாடு கடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இந்த தீவிர பிரச்சாரங்கள் தொடரும் என்றும் தொழிலாளர்கள் மற்றும் முதலாளிகள் உட்பட குடியிருப்பு மற்றும் தொழிலாளர் விதிமுறைகளை பெறும் அனைத்து நபர்களையும் பொறுப்பேற்க வைப்பதன் அதன் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துவதாகவும் உள்துறை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. பாலைவனத்தில் மாடடோர், குவைத்தின் முதல் மற்றும் கடைசி காளை சண்டை. 1972 ஆண்டு வசந்த காலத்தில் குவைத்தில் மையப்பகுதியில் ஒரு அசாதாரணமான மற்றும் அற்புதமான காட்சி வெளிப்பட்டிருக்கின்றது. 3 அசாதாரண நாட்களுக்கு பாலைவன நாடு அதன் முதல் மற்றும் ஒரே பாரம்பரிய ஸ்பானிஷ் காளை சண்டையை நடத்தியிருக்கின்றது. இந்த நிகழ்வு நாட்டின் கலாச்சார நினைவில் ஒரு துணிச்சலான பரிசோதனையாக பொறிக்கப்படுகிறது. அது ஒருபொழுதும் மீண்டும் நிகழவில்லை. இந்த நிகழ்ச்சியை சால்மியா ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தியிருக்கிறது. அப்போதைய உள்துறை மற்றும் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ஷேக் சாத் அல் அப்தல்லா அல் சபாவின் உயர்மட்ட ஆதரவை பெற்றார். ஏப்ரல் 6 வியாழக்கிழமை முழு ஆரவாரத்துடனும் ராஜதந்திர அலங்காரத்துடனும் ஒரு ஸ்பானிஷ் காளை வளையத்தினுள் நுழைந்து ஸ்பெயினிலிருந்து பறந்து வந்த அனுபவமிக்க மேடடோர்களை எதிர்கொண்ட போது அரங்கம் உயிர்ப்பித்தது. இந்த நிகழ்வு முன்னோடி இல்லாதது மட்டுமல்லாமல் ஆடம்பரமான அடையாளமாகவும் இருந்தது. குவைத் மற்றும் ஸ்பெயினின் தேசிய கீதங்களுடன் தொடங்கியது. இது முயற்சியின் பன்முக கலாச்சார லட்சியத்தை அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. அடுத்த 2 நாட்கள் ஏப்ரல் 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் ஏராளமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஒவ்வொன்றும் ஏராளமான உற்சாகமான கூட்டத்தை ஈர்த்திருந்தது. கலந்து கொண்டவர்களில் சபாநாயகர் உட்பட குவைத் தேசிய சட்டமன்ற உறுப்பினர்கள் காணப்பட்டனர். அனைவரும் அன்றாட குடிமக்களுடன் அமர்ந்திருந்தனர். ஒரு வெளிநாட்டு பாரம்பரியத்தின் ஆர்வத்தாலும் சிலிர்ப்பாலும் பிணைக்கப்பட்டனர். ஸ்பெயினில் உள்ள ரசிகர்கள் நிகழ்வுகளில் நேர்த்தி அல்லது நம்பகத்தன்மை குறித்து விவாதிக்க முடியும். ஆனால் குவைத் பார்வையாளர்கள் உள்ளுணர்வை பாராட்டியிருக்கின்றனர். மேட்டடார்கள் பேண்டரில்லாக்களை நடைமுறை நேர்த்தியுடனும் நடுவதன் துல்லியமான மற்றும் ஆபத்தான கலைத்திறன், மூச்சு திணறல் மற்றும் கைதட்டல்களால் வரவேற்கப்பட்டது. உணர்வோ அல்லது காளை சண்டை வீரர்கள் எதிர்கொள்ளும் சமநிலை மற்றும் ஆபத்தை அங்கீகரிக்கவோ ஒரு ரசிகருக்கு தேவையில்லை. தெளிவான வெற்றி மற்றும் பார்வையாளர்களின் மகிழ்ச்சி இருந்த போதிலும் 1972 காளை சண்டை நிகழ்வு மீண்டும் ஒருபோதும் நடத்தப்படவில்லை. தளவாட சவால்கள், கலாச்சார இடஒதுக்கீடு அல்லது மாறிவரும் பொது உணர்வுகள் காரணமாக குவைத்தின் மிகவும் ஆர்வமுள்ள கலாச்சார அடிக்குறிப்புகளில் ஒன்றாக இருக்கும் ஒன்றின் மீது திரை அமைதியாக விழுந்தது. 5 தசாப்தங்களுக்கு பிறகும் ஏப்ரல் மாத மதிய நேர காட்சிகள் இன்னும் வெளிவருகின்றன. சூரிய ஒளியில் மக்கள் கூட்டமும் மணல் நிற அரங்கமும் அசைவுடன் உயிர்ப்புடன் இருப்பதை காட்டுகின்றது. தேசிய கீதங்களின் ஒளிகள், ஒரு மெட்டடோர் கேப்பின் மினுமினுப்பு மற்றும் ஒரு வேகமான காளையின் சக்தி. இந்த துண்டுகள் 2 வேறுபட்ட மரபுகளுக்கு இடையே ஒரு விரைவான மற்றும் மறக்கப்பட்ட நடனமாக நீடிக்கப்பட்டன. காளை சண்டை உலகத்துடனான குவைத்தின் காதல் 3 நாட்கள் மட்டுமே நீடித்தது. ஆனால் அங்கு இருந்தவர்களுக்கு அரேபிய சூரியனின் வெப்பத்தில் விளையாடிய மீண்டும் ஒருபோதும் காண முடியாத ஒரு அரிய கலாச்சார காட்சியை அது வழங்கியிருந்தது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம்.
24 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 31.71 குவைத் தீனார்களாகும். 22 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.09 குவைத் தீனார்களாகும். 21 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 27.77 குவைத் தீனார்களாகும். 18 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 23.80 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 278.33 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 976.42 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேஷ் பெறுமதி 397.23 பங்களாதேசி டகாஸ் ஆகும்.